நிச்சயமாக பிரகாஷ், இந்தியா, சீனா நாடுகள் உற்று நோக்கும் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான 2024ஆம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. இலங்கை அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக ஒரு பெண் வேட்பாளர்கள் கூட இல்லை என்பதே குறிப்பிடத்தக்கது. காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடைபெறுவதாக தேர்தல் ஆணையக்குழு அறிவித்திருந்தபடியே மக்கள் அதிகாலை முதலே தங்களது ஜனநாயக கடமையை செய்து வருவதை நம்மால் காண முடிகிறது. அதாவது இலங்கையில் தென்பகுதியில் குறிப்பாக கண்டி, காலி, அம்பாந்தோட்டை, அனுராதபுரம், கொழும்பு போன்ற மாவட்டங்களில் வாக்குப்பதிவு சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு மாகாணங்களில் வாக்குப்பதிவு இன்னும் சூடு பிடிக்கவில்லை என தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் 171.4 மில்லியன் இலங்கை வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்காங்க பிரகாஷ். இந்த நிலையில தான் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருக்காங்க. வாக்காளர்களுக்கு வாக்கு செலுத்தும் மையங்களில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்கு செலுத்துவதற்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது பிரகாஷ். மாலை 5 மணியுடன் வாக்கு செலுத்தும் பணி நிறைவடைந்தவுடன் இரவு 7 மணி அளவில் வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற இருப்பதாகவும் தேர்தல் ஆணையக்குழு தெரிவிச்சிருக்காங்க பிரகாஷ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.